எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமிஸ் ஜிஎஸ் பிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ் பிட்ஸ்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல எங்க உங்களுக்கு கேட்பாங்க? எக்கனாமிக்ஸ் அந்த டாபிக்கு கீழே உங்களுக்கு சிஜிஎல்லையும் சிஹெச்எஸ்எல்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சரி, நம்ம இது சில கொஸ்டின்ஸ் மூலியமா நம்ம வந்து அதுல இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What is the name of Asia's old stock exchange? இப்போ ஏஷியாவோட ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஷாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் இருக்கு. இப்போ இதில் வந்து எது வந்து ஓல்டஸ்ட் அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஓல்டஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லை, லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் ஏஷியாவும் என்னது தான்? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். இது வந்து 1875 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஏஷியாவோட ஓல்டஸ்ட் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எங்கே இருக்குது தெரியுமா? நீங்கள் வந்து வேர்ல்டில் வந்து ஓல்டஸ்ட், ஏன்ஷியன்ட் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொஷின் வருதுன்னா உங்களோட தாட் வந்து கண்டிப்பாக அமெரிக்கன் சைட் போகக்கூடாது. எங்கே உங்களுக்கு சுற்றணும்? யூரோப் சைடு தான் சுற்றணும். ஓகேவா? ஏன்னா யூரோப்பியன்ஸ் தான் நிறைய பக்கம் போய் அமெரிக்கா, அங்கே இருக்கிற டெமோக்ரஸி, அதுக்கப்புறம் வந்தது தான் மாடர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அமெரிக்காவில். ஸோ யூரோப்பில் இருக்கிற லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் ஓல்டஸ்ட் இன் த வேர்ல்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த சேஃப்டி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? என்னென்ன கீழே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் ஒரு நாளில். அதில் வந்து என்னென்ன சேஃப்டியெல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இட் என்ஷூர்ஸ் இன்வெஸ்டிங் பப்ளிக் கெட்ஸ் அ சேஃப் அண்ட் ஃபேர் டீல் ஆன் த மார்க்கெட். அப்போது நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம டிமேட் அக்கௌண்ட் மூலியமா அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேர் டீல் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு என்ஷூர் பண்ணப்படுது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இட் என்ஷூர்ஸ் இன்வெஸ்டிங் கம்பெனிஸ் கெட் அ சேஃப் அண்ட் ஃபேர் டீல் ஆன் த மார்க்கெட். இப்போ எந்தெந்த கம்பெனி எல்லாம் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் சேஃப் அண்ட் ஃபேர் டீல் வந்து கிடைக்க பெறணும். அதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இட் என்ஷூர்ஸ் இன்வெஸ்டிங் பப்ளிக் கெட்ஸ் குட் ரிட்டர்ன். அப்போ நமக்கு வந்து சேஃப் அண்ட் ஃபேர் டீலை தாண்டி நமக்கு ஒரு குட் ரிட்டர்ன் கிடைக்கிறதையும் என்ன பண்ணுது? என்ஷூர் பண்ணுது. அப்போ இதில் வந்து எதெல்லாம் கரெக்டு? ஆல் தி அபவ் எல்லாமே கரெக்டு. இது யார் மூலியமா இது பண்றாங்க? செபி. செபி மூலியமா பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் கம்பெனி இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா? இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம்ல, அது வேற, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வேற. ஓகேவா? ஸோ ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணப்படாத கம்பெனி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாமில் வர்றது வந்து கொஞ்சம் ரேர் தான். இங்கே வந்து இது எதனால கேட்டிருக்காங்கன்னா, அங்கே கீழே கொடுத்துருக்கிற அந்த லிஸ்ட்ல வந்து ஒன்று வந்து ஒரு எப்படி சொல்றது, கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். ஸோ அது என்னது அப்படின்னா இதுதான். இது வந்து நமக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணப்படலை. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே தான் இருக்கு? ஜென்ரலாக ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு கன்சிடர் பண்ணப்படுறது எந்த ஏரியா? நம்ம ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? எல்லாமே என்னது தான்? மும்பை. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இதுவும் மும்பையில் தான் இருக்கு. அதுதான் காயின் டிசிஎக்ஸ் 2018 லான்ச் பண்ணியிருக்காங்க இதை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட்ஸ் ட்ரேடிங் இன் ஹவு மெனி செக்மெண்ட்ஸ்? இப்போ வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எத்தனை செக்மெண்ட்டாக வந்து ட்ரேடிங்கை வந்து என்ஷூர் பண்ணுது அப்படின்னா ரெண்டு விதமாக. ஒன்று வந்து இது வந்து ரெண்டு தான் ஆன்சர், பட் அந்த ரெண்டு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்காம அது என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ஹோல்சேல் டெப்ட் மார்க்கெட். ஹோல்சேல் டெட் மார்க்கெட். இன்னொன்று வந்து கேபிட்டல் மார்க்கெட். இந்த ஹோல்சேல் டெப்ட் மார்க்கெட்ல வந்து என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா
ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ்லாம் கவர் ஆகும். லைக் டி பில்ஸ், ஜிசெக் இதெல்லாம் கவர் ஆகும். அதே கேபிட்டல் மார்க்கெட்ல என்னெல்லாம் நமக்கு கவர் ஆகும்? ஈக்விட்டி ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் இதெல்லாம் கவர் ஆகும். அப்ப ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்ன, டிபென்ச்சர்ஸ்னா என்ன? ஒரு கம்பெனி வந்து தாங்க ரெவன்யூ வந்து நம்ம ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கம்பெனியை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்றாங்க. அதை வந்து நம்ம ஷேர்ஸ் மூலியமா வாங்குறது, அதுதான் வந்து என்னது, ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க அந்த கம்பெனியோட ஷேரை இன்விசிபிளா நீங்க வந்து வாங்குறீங்க. அப்போ இதை நீங்க வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்களும் அந்த கம்பெனியோட ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி. அதுதான் வந்து என்னது, ஈக்விட்டி ஷேர்ஸ். அதே டிபென்ச்சர்ஸ்னா என்ன? டிபென்ச்சர்ஸ்னா ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, அந்த கம்பெனி வந்து ஷேர் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம ஒரு கடன் பத்திரம் மாதிரி தருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, நீங்க தான் ஒய். உங்களுக்கு வந்து ஒரு டிபென்ச்சர் கொடுத்து உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குவாங்க. அப்போ இது இந்த டிபென்ச்சர்ஸ் உங்ககிட்ட இருந்தா அதனால நீங்க அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டரா ஆகிட முடியாது. அது வந்து ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ரிஸ்கி. ஏன்னா சப்போஸ் அந்த கம்பெனி ஃபெயில் ஆச்சுன்னா நீங்க உங்களோட டிபென்ச்சர்ஸோட வேல்யூ வந்து ரிஸ்க்ல இருக்கும். ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா ஆகும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம டிபென்ச்சர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வாஸ் ஃபவுண்டட் இன் டேஷ் இயர். நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம், அது எந்த வருஷம்? 1875 பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதே நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எந்த வருஷம்னா 1992. ஓகேவா? நம்ம எல்லாரும் நிஃப்டியும் ஒன்று கேள்விப்பட்டிருப்போமா? நிஃப்டி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எந்த நியூஸ் பார்த்தாலும் அதோட எண்ணில் வந்து கண்டிப்பா இந்த நிஃப்டி அப்புறம் சென்செக்ஸ் இது ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த நிஃப்டிங்கிறது எதோட இண்டெக்ஸ் அப்படின்னா இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் தான் இந்த நிஃப்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் bank in India was the first bank to be listed in the New York Stock Exchange? அப்போ இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு பேங்க் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ எப்படி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து அமௌண்ட் வேணும்னா அவங்களோட கம்பெனி அங்கே லிஸ்ட் பண்ணி அது மூலியமா வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேதர் பண்ணுவாங்கல்ல, இன்வெஸ்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு பேங்க் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது எந்த பேங்க் அப்படின்னு தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அது வந்து ஐசிஐசிஐ. ஐசிஐசிஐனா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு, சாரி எந்த வருஷம் இது வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டுச்சு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில்னா 1999. அப்புறம் இந்த ஐசிஐசிஐ எப்படி எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும்னா 1955லயே ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். இட் இஸ் அ கொலாப் பிட்வீன் வேர்ல்ட் பேங்க் அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A jobber who is a player in the stock exchange refers to. ஸோ ஜாபர் அப்படிங்கிற டேர்மோட மீனிங் என்ன அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஜாபர் அப்படின்னா யாரு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அந்த புரோக்கர்ஸ் வந்து சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க. ஸோ அந்த பர்சன்ஸ் அவங்க யார்கிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டு வாங்குறாங்கல்ல, அந்த பர்டிகுலர் பர்சனை தான் நம்ம வந்து ஜாபர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல எது ஆன்சரு? புரோக்கர், புரோக்கர், மார்க்கெட் மேக்கர், ஏஞ்சல் இன்வெஸ்டர். எது ஆன்சர்? புரோக்கர் தான் ஆன்சர். ஆனா இந்த புரோக்கர்னு சொல்றாங்கல்ல, அவங்க யாருன்னா அவங்கள வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் செபில வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து மீடியேட்டரா இருப்பாங்க. எதுக்கு? செக்யூரிட்டிஸை வாங்குறதுக்கும்
விற்கிறதுக்கும். ஓகேவா? அதே மார்க்கெட் மேக்கர்னா இன்டர்மீடியரி. இப்போ வந்து ஒரு இன்டர்மீடியரி எங்கன்னா மார்க்கெட்ல. அடுத்து ஏஞ்சல் இன்வெஸ்டர். ஏஞ்சல் இன்வெஸ்டர்லாம் யாரும் இல்லை, இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பேங்க்ஸ் மூலியமா ஒரு லோன் கிடைக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட பர்சன்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்கறது, லோன் கொடுக்கறவங்கள தான் நம்ம ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Just as the Nasdaq is the stock exchange of USA, Shenzhen Stock Exchange is from which country? இதுலயே உங்களுக்கு கொஸ்டின்லயே ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பேர் என்ன? நாஸ்டாக் தான். ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஷென்சன் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? இப்போ இந்த பேர்ல இருந்து நீங்க கெஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கண்டிப்பா நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வந்து ஒரு ஸ்பைசியான ஒரு ஃப்ரைட் ரைஸோ இல்லை வந்து நூடுல்ஸோ நம்ம சாப்பிட்டு போதும். ஒரு பேர் என்ன? செஷ்வான். ஸோ அதே சிமிலர் ப்ரொனவுன்சியேஷன்ல இருக்கா? அப்போ இது வந்து சைனா அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணலாம். எல்லா ஆன்சர்ஸுமே கண்டிப்பா அக்யூரேட்டா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க ஆன்சர் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கா? ஷோர் ஜிஎஸ்ல சொல்றேன். 25 கொஸ்டின்ஸ்ல ஷார்ட்டா உங்களால அடிக்க முடியும் அப்படின்னா ஒரு 8 to 12 கொஸ்டின்ஸ் அடிக்கலாம். ஆனா இந்த 8 to 12 கொஸ்டின்ஸ் அடிச்சீங்கன்னா கண்டிப்பா நமக்கு கிளியர் பண்ண முடியாது. அப்ப நீங்க கிளியர் பண்றதுக்கு உங்களோட அட்டெண்டிங் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அட்டெண்டிங் ரேஷியோவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி வந்து கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும், நீங்க கெஸ் பண்ணி போடணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து சைனா தான் ஆன்சர். ஜப்பானோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதோட பேர் என்ன அப்படின்னா நிக்கே. NIKKEI. TMX அப்படிங்கிறது கனடாவோடது. சவுதி அரேபியாவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து டடாவுல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which body regulates the stock exchanges in India? இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன்லயே நான் வந்து இதை சொன்னேன். Which body regulates the stock exchange in India அப்படின்னு சொல்லி. Reserve Bank of India, Securities and Exchange Board of India, Finance Ministry and Security and Exchange Commission. ஸோ இப்படி ஒன்று இல்லை, Securities and Exchange Board of India தான் கரெக்டு. கிளியரா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் எப்போ வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா 1988. அது கிரியேட் பண்ணப்பட்டப்போ அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடியா தான் இருந்தது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பாடினா என்ன? எது வந்து ஒரு கவர்மெண்ட் ரெசல்யூஷன் மூலியமா கிரியேட் பண்ணப்பட்டுச்சோ அதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பாடி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா அது வந்து செபி ஆக்ட் 1992 இந்த வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா அது ஒரு ஆக்டா மாறிடுச்சு. ஸோ அப்பத்துல இருந்து செபி வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. எந்த பாடிஸ்லாம் வந்து ஒரு ஆக்ட் மூலியமா கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்னு சொல்லுவோம். அடுத்து, in India which of the following is the National Stock Exchange Index? இதையும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ் என்னது? நிஃப்டி. அப்ப இந்த நிஃப்டியில என்ன இருக்கும்னா, நிஃப்டி பக்கத்துல வந்து 15 இருக்கும். ஸோ 50 கம்பெனிஸ் which hold 60% of market share அதை வந்து இதுல இருந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஏற்ற இறக்கத்தை வந்து சொல்றது தான் என்னது? நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இண்டெக்ஸ் ஆன நிஃப்டி. ஓகேவா? சரி, இப்போ இன்னைக்கு ஜிஎஸ் பிட்ஸ் இவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஜிஎஸ் பிட்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.